ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பூத்திருக்க பூக்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கு நான் எந்த விதமான ஒரு சத்துக்கள் கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ரோஸ் செடி இருக்குது. இது நார்மல் நாட்டு ரோஜா. இதுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஃபுட் வேஸ்ட், அதுவும் நான் எப்போவுமே லிக்விட் கம்போஸ்ட் தான் கொடுப்பேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே நான் டைரெக்டாக ஃபுட் வேஸ்ட்லாம் வைக்கும்போது அது எலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் தண்ணியில் பக்கெட்டில் போட்டு நான் அதை 3 days ஒன்ஸு கண்டிப்பாக எல்லா செடிங்க மேலேயும் இதை தெளிக்கிறது. ப்ளஸ் அதோட வேர் பகுதியிலையும் ஊற்றி விட்டுருவேன். பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் ரொம்ப பெருசாக நல்லா அழகாக இருக்குது. நார்மலாக வீட்டில் கிடைக்கக்கூடிய டீ டஸ்ட்டு, முட்டையோட ஓடெல்லாம் நம்ம கைகளாலேயே நல்லா தூள் பண்ணிவிட்டு அதோடய வேர் பகுதியில் வச்சாலும் ரோஜா செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். பாருங்கள், எல்லா பூச்செடியுமே நல்ல க்ரீனிஷாக, எந்த பூச்சி தொல்லையும் கிடையாது. இலை சுருட்டல் புழுவோ அப்படி இல்லாட்டி பூச்சிகள் இலையில் அரிச்சிடுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா செடியுமே கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸாக மாடி தோட்டத்தில் பூச்சி தொல்லையே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த லிக்விட் கம்போஸ்ட் நான் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தனோ அப்போதுலேருந்து நமக்கு இந்த மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இல்லை காய்கறிகள்லாம் நல்லாவே செழுமையாக இருக்குது. மிளகாய் செடியும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்கு. மூலிகை செடி கூட நல்லாவே பச்சை பசேல்னு செழுமையாக வளருது. அதே மாதிரி அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவுற தண்ணியை கூட வீணாக்காமல் நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வச்சு அதை அப்படியே மூடி வச்சுருந்தோன்னா 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுத்தாலே போதும். இது செடி அவரை, இதுலேயும் எவ்வளோ பூக்கள் விட்டுருக்கு பாருங்கள். அரளிப்பூ, அடர்த்தியான அரளிப்பூ, பூக்களும் பார்க்க ரொம்ப பெருசாக ரொம்ப டார்க்காக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசனை இங்கே நிற்கும் போதே எல்லாமே நல்லா சூப்பராக வாசனை வருது. காக்கட்டான் மல்லியெல்லாம் வாசனையே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பூக்கள் பறிக்கும் போது அதில் வர வாசனை இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ரோஸ், நாட்டு ரோஜா ரொம்பவே அழகாக இருக்குது. அண்டு பன்னீர் ரோஸும் இருக்குது. அதில் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ பாருங்கள், பார்க்கும்போதே இவ்வளோ டார்க்காக ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம பூக்கள் பூத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இளம் தண்டாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடணும். முற்றிய தண்டு வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதோடய கிளைகளில் நிறைய துளிர் விட அது நமக்கு நிறைய துளிர் வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை கட் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். இது பன்னீர் ரோஸ், இதுவும் மொட்டு விட்டுருக்கு. பூ இப்போ தான் பூத்துருக்கு. ரொம்ப இதோட வாசனை அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அருமையான வாசனை. இப்போது இது சிகப்பு கலர் காக்கட்டான் மல்லி. இதுவும் நிறைய துளிர் விட்டு மொட்டுக்கள் விட்டுருக்கு. பூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. கூர்மையான இதழ்களை கொண்ட இந்த சிகப்பு காக்கட்டான் மல்லி. இது வெள்ளை கலர் காக்கட்டான் மல்லிக்கு நார்மலாக மல்லிப்பூ இதழ் மாதிரியே இருக்குது. ஆனால் இங்கேயும் ரொம்பவே வாசனையாக இருக்குது. சின்ன செடி தான். இது ஒரு சிமெண்ட் தொட்டியில் சின்ன செடியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரும்பு. இந்த பூ பறித்து கட்டும்போது 1/2 முழம் வரைக்கும் நமக்கு கிடைக்குது சின்ன செடியிலேயே. இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வகையான கம்போஸ்ட், லிக்விட் கம்போஸ்ட் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இது வீட்டில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்லேயே நம்ம ரெடி பண்ணுறதுனால செடிங்க கூட பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக ரொம்பவே நல்லா இருக்குது. இது வெயில் காலங்களில், இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் வெயில்னால செடிகளும் வாடாமல் அதுக்கு ஈரத்தன்மை, மண்ணுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். ஸோ மண்ணில் இந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு இந்த வகையான ஒரு கம்போஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.